மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சில இடங்கள்ல சில விஷயத்துல நம்ம கேட்கிற விதத்தில் கேட்டாதான் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும். கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்தியே ஆகணும் இல்லையா? தட்ட வேண்டிய இடத்துல கதவை தட்டித்தான் ஆகணும். அப்படி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இதுவரைக்கும் நீங்க தயங்கி தயங்கி நின்றுப்பீங்க சில விஷயங்கள், உரிமைகளுக்காக, உங்களுடைய விஷயத்திற்காக. இப்போ துணிந்து செயல்படுவீர்கள். அந்த துணிச்சல தைரியத்தை கொடுக்க போகும் செவ்வாய் மற்றும் குரு சேர்க்கை நீசபங்க ராஜயோகம் 12 வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகும் அதிகாரங்களும் ஆஸ்திகளும், அதாவது சொத்துக்களும், ஆமாங்க, அதிரடியான பதவி வாய்ப்பும் பண யோகமும் கிடைக்க போது. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பக்ர பலங்களா பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி குடைத்தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஒரு ஆளுநர் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், உங்க ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிவான் ஜூலை மாதமே வக்ரம் அடைஞ்சிட்டாரு. வக்ர காலகட்டத்தை சரியா பயன்படுத்திங்க. அக்டோபர் வரை அவர் வக்ரம் தான். அப்போ அக்டோபருக்குள் மிகப்பெரிய அளவு ஒரு நல்ல காரியங்களை நீங்க செஞ்சுக்கொள்ள முடியும். துணிந்து சில காரியங்கள்ல முயற்சிகளை ஈடுபட முடியும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு சில விஷயத்தை விட்டு கொடுக்காதவன்ற கூட அந்த விஷயத்தை உங்களால் வசூல் பண்ண முடியும். சரிங்களா? கிடைக்காத பதவிகளும் அதிகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வக்ர காலகட்டத்தில் துணிஞ்சு நீங்க முயற்சி பண்ணலாம். இந்த ஒரு நேரத்துல செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போறார். கடகத்திற்கு செவ்வாய் சென்றால் பொதுவா நீசம் அடைஞ்சிருவாரு. நீசம்னா பலம் இழந்து போவார். 5ஆம் வீட்டுல செவ்வாய் கடகத்தில் நீசம். ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருக்கக்கூடிய குருவான் 12 வருடங்களுக்கு கழிச்சு கடகராசிக்கு வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அந்த உச்சம் பெற்ற குருவோடு செவ்வாய் சேர்றாரு. இப்ப நீசபங்க ராஜயோகம் உருவாகுது. அப்படி எதிர்பாராத விதமாக இந்த வருடம் உருவாகி இருக்கக்கூடிய நீசபங்க ராஜயோகத்தால் மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். காரணம் என்ன? செவ்வாய் வந்து யாரு? உங்களுடைய மீனத்துக்கு 2ஆம் வீடு மேஷத்துக்கும் 9ஆம் வீடான விருச்சிகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய 2க்கும் 9க்கும் உரியவன், 5ல எப்போதுமே நீசம் அடையக்கூடியவர் இந்த வருடம் நீசபங்க ராஜயோகத்தை பெற்றதால் நிச்சயமா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இடத்தால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, இடம், நிலம் கிடைத்தே தீரும். நில உரிமையை மீட்டெடுப்பீர்கள். சரிங்களா? எதிர்பாராத விதமா சொந்த வீட்டில் அமரக்கூடிய உட்காரக்கூடிய யோகம் உண்டு. அது கிடைக்குதுங்க. சரிங்களா? அடுத்து கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். காவல்துறையால் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு போன்ற பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதுல இருந்து மீண்டு வருவீங்க. உங்கள் மீது ஒரு பழி குற்றம் அல்லது ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் 9ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் இந்த செவ்வாய் அதிபதி, அவரு 5ஆம் வீட்டுல குருவோடு சேர்ந்திருக்கிறாரு. சரிங்களா? அது உச்ச குருவோடு. அப்போ உங்களுடைய ப்ரமோஷனுக்கு, பதவி உயர்வுக்கு யார் ஒருத்தங்க தடையா இருந்தாங்களோ அவங்க ஒண்ணு விலகுவாங்க, அல்லது அவர்களே உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள், இந்த உறவுகளால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும். அவங்களே உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்து கொடுப்பார்கள். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முதலாளிகள், உங்களை விட அதிகார பதவி உயர்வில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் உங்களிடம் அன்பு ஆதரவை செலுத்துவார்கள். ஸோ அவங்களோட உதவி கண்டிப்பா கிடைச்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளும் ப்ரமோஷனும் கிடைக்கும். அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா பாஸ் ஆயிடுவீங்க. அரியர்லாம் கிளியர் பண்ணுவீங்க. டிகிரி போன்ற பட்டப்படிப்பு வாங்கிடுவீங்க. எதிர்பார்த்த இடத்தில் சீட்டு கிடைக்கும். மெடிக்கல் சீட்டு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீட் தேர்வில் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா குருவும் செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள். அப்போ கண்டிப்பா மருத்துவத்துறையில ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காவல்துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பேங்க் சம்பந்தமான துறைகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? மேலும் 10ஆம் வீடான மீனத்திற்கு, அதாவது தனுசுக்கு அதிபதி குரு, மீனத்துக்கு அவர் தான் அதிபதி. 10க்குரியவனும் 5ல செவ்வாயோடு இணைந்திருக்கிறார்.
சரிங்களா? அப்படிங்கும்போது தொழிலில் வேகம் எடுக்கும், தொழிலில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். மற்றவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம், துணிந்து செயல்படுவதற்குண்டான தைரியம் உங்கள்கிட்ட வரும். அந்த தைரியத்தின் மூலமாக தனித்துவமாக தொழில் தொடங்கி நீங்களும் முதலாளியாக மாறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நாள் கனவு, நம்மளும் ஒரு அதிகாரத்தில் அந்தஸ்தில் உட்காரணும். அந்த கனவு இப்போ பலிக்கக்கூடிய ஒரு நேரம். ஓகேங்களா? அதே போல பிள்ளைகள் வழியில நன்மைகள் நடக்கும், கூட பிறந்தவங்க வழியில நன்மைகள் நடக்கும். இந்த 2 உறவுகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் மறையும். அந்த 2 உறவுகளாலே ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு. அதை தாராளமாக நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப வருஷமா இல்லாத குழந்தை பாக்கியம் கூட இந்த டைம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? அதுபோல காதல் வாழ்க்கை, விரும்பிய நபரை கல்யாணம் பண்ணுவது கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா மங்களக்காரகனும் புத்திரக்காரனும் ஒன்று சேர்றாரு. சரியா? சுபகிரகம் குருவான ஒன்று சேர்றாரு. அப்போ திடீர் மாங்கல்ய பாக்கியம், கல்யாண யோகம் கண்டிப்பா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உண்டு. நீங்க போட்ட பிளான் படியே நடக்கும் உங்க கல்யாணம். நீங்க எதிர்பார்த்து வச்சிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி வரணும் அமைஞ்சு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல சில பேர் இந்த வெளிநாடு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குலாம் அந்த வெளிநாடு வேலை நிரந்தரமாக அமையும். ஸோ பெர்மனண்டா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் உண்டு. வெளிநாட்டை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலையில சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும் இல்லையா, அந்த பிரச்சனைகள்ல ஒரு மாற்றம் காணும். அந்த பிரச்சனைகள் இல்லாம போகும். சரிங்களா? பயந்து பயந்து வேலை பார்த்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. வேலை நிரந்தரமான முறையில் மாறும். அந்த உத்தரவாதம் கிடைக்கணுமே. சரிங்களா? புதுசா ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் போடப்படும். அதன் மூலமாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வேலையில இனிமேல் நிம்மதியா நீங்க வேலை பார்க்கலாம். ஸோ அதுக்குண்டான ஒரு சான்சஸ் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? மேலும் பெண்கள் வழியில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மை உண்டு. அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது உங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம். எந்த ஒரு உறவாக பெண்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் மூலமாக 2 விதமான நன்மைகள் கிடைக்கும். ஒன்று தங்க நகை அல்லது இடம் அமையிறது. அதுக்கு காரணம் அவங்களா இருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இங்கே உண்டு. சரிங்களா? சரி, மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சில மாமியார் வீட்டு பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் குறையும் மறையுங்க. இடம் மாற்றம் ஏற்படும். அந்த இடம் மாற்றத்தால் நீங்க தப்பிப்பீங்க. அந்த இடம் மாற்றத்தால் அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிச்சயமா வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, புதிய அந்தஸ்து அதிகாரங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளா இழுத்துட்டு வந்த சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கண்டிப்பா இங்க இருக்குது. சரிங்களா? நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு சுபகாரியம் என்பது நிச்சயம் நடக்கும். வம்ச விருத்திக்குண்டான யோகமும் இங்க இருக்கு. அப்போ செப்டம்பர் மாசத்துல இருந்து அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி, பெயர், புகழ், அதிகாரம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்க ரொம்ப வயசானவரா இருந்தா கூட மிக முக்கியமா பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய ஃபேமிலியில நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை நீங்க உங்க தலைமையேற்று நடத்துவீங்க. அல்லது கோயில்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் மிக முக்கியமான பொறுப்புகள், தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த ஒரு கம்பெனியில வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனியை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு. உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுப்பார்கள். அப்போ உங்க திறமையை வெளிப்படுத்த தேவையான சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் தொடர்பு வைத்திருந்தால் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆடல், பாடல் அல்லது சினிமா, செய்தி ஊடகங்கள், பத்திரிகை துறைகள் இப்படிலாம் இருக்கீங்கன்னா அந்த துறைகளில் எதிர்பார்க்காத பெயர், புகழ், விருதுகள், பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் இந்த நீசபங்க ராஜயோக அமைப்பின் மூலமாக நீங்க உங்களுக்கு வேலையில ஏற்பட்ட இழப்பு, ஏமாற்றம் இனி இருக்காது. எந்த இடத்துல வேலை இழந்தீங்களோ அந்த இடத்துல வேலைக்கு மீண்டும் ஆர்டர் உங்களுக்கு வரும். சொத்தை இழந்தவர்கள், நான் ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி புலம்புவீங்களா, இப்ப எல்லாத்தையுமே நஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில நஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா வாழ்ந்து இப்ப நஷ்டப்பட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு மீண்டும் உங்க வாழ்க்கையை உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பினை இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போது. நீசபங்க ராஜயோகத்தால் குருவும் கொடுக்க போது. எதிர்பார்க்காத தொழில் மற்றும் வேலையில் கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலம் அது நடக்கும். அப்போ வாய்ப்பை இந்த முறையை பயன்படுத்துறீங்க. நீங்கள் இழந்த அந்தஸ்து, அதிகாரத்தை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. அது மிக முக்கியமா டிசம்பர் மாசத்திற்குள் இந்த பலன்கள் நடக்கும். சரிங்களா? பயன்படுத்திங்க. மிக முக்கியமா தெய்வ வழிபாடுகள், 2 தெய்வத்தை நீங்க விடாம வழிபாடு பண்ணணும். ஒண்ணு நவகிரகத்தில் உள்ள குரு பகவான், அடுத்து முருகப்பெருமான். சரிங்களா? மேக்சிமம் திருச்செந்தூர் போங்க, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி விட்டு முருகனை தரிசனம் செய்து விட்டு வருவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. அதுவும் பௌர்ணமி தினத்தன்று சென்று வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அல்லது திங்கக்கிழமை போங்க. ஓகேங்களா? செவ்வாய், வியாழன் 2மே உகந்த நாள் தான். அதை விட சிறப்பு பௌர்ணமி. சரிங்களா? தவறாம போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் காணும்.
ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.